was marred. அவருடைய தோற்றம் அப்படியே குலைக்கப்பட்டிருந்தது. நோக்கி கூட பார்க்க முடியல. அவர்கிட்ட அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. எவரும் நோக்கி பார்க்க விரும்பாத ஒரு உருவம் சிலுவையில் தொங்குகிறது. கோர உருவமாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர ரத்தம் மூடிட்டு இருக்குது. ரத்தம் சிந்தி உடம்பெல்லாம் காயம் உழுத நிலம் மாதிரி இருக்குது. அப்படி தொங்குகிறார். என்ன ஆச்சு? அவருடைய மகிமை எங்க ஆச்சு? மகிமையை இறக்கி வச்சுட்டாரு. மகிமை நிறைந்தவர், வல்லமை நிறைந்தவர். இவரை மாதிரி மகிமை யாரும் கிடையாது, இவரை மாதிரி அழகு யாருக்கும் கிடையாது. ஆனால் இப்போ அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டாரு. சிலுவையில் கோர காட்சியை தொங்குகிறார். இதுதான் ஏசாயா 53 சொல்லுது. அப்படிதான் தொங்குனாரு. பார்க்கவே சைக்கிள் அந்த மாதிரி இருக்குது காட்சி. ஆனால் அவர் சொல்றாரு, யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போதுனா பரலோகம் போகும்போது இல்லை, சிலுவையில் உயர்த்தப்படும் போது. அங்கேயே சொல்லியிருக்குது, சிலுவை பற்றி தான் சொல்றாரு. பூமியிலிருந்து நான் உயர்த்தப்படும் போது, சிலுவையில் என்னை உயர்த்தி வைக்கும் போது, சிலுவையில் தொங்க விடும் போது எல்லாரையும் நான் என் பக்கம் இழுத்துக் கொள்வேன்றார். When I am lifted up from the earth, I will draw all men unto me. எல்லாரையும் என் பக்கம். அப்பன்னா என்ன அர்த்தம்? ஏசாயா சொல்றாரு, பார்க்க கூட முடியல, அந்த கேடு அடைஞ்சிருக்குது, அந்த இவ்வளவு மோசமா இருக்குது உருவன்றாரு. இவர் என்ன சொல்றாரு? நான் திருவையில் தொங்கும் போது எல்லாரும் என் மூலமா இழுக்கப்படுவாங்க, அட்ராக்ட் ஆவாங்க என்கிட்ட அப்படிங்கிறாரு. என்ன அட்ராக்ஷன் இருக்குது? அதான் பார்க்க கூட முடியாதுன்ட்டாங்களே, பார்க்கவே சைக்கிள்ன்றாங்களே. அப்புறம் அட்ராக்ஷன் எங்கே இருக்குது? அதில் என்ன அட்ராக்ஷன்? அதில் அட்ராக்ஷன் என்னன்னா அவருடைய அன்பு, எப்படி தம்முடைய மகிமையை விட்டு கொடுத்தாருன்றது தான் அட்ராக்ஷன். அதுதான் அவரை பற்றிய அட்ராக்ஷன். வெறும் அது வெளியே பார்க்கறது இல்லை. நம்ம வெளியே பார்த்து வெளியே மதிப்பு கொடுக்கறதே இருக்கிறோம். ஒருத்தன் மோதிரம் அணிஞ்சிக்கிட்டு நல்ல சட்டை போட்டதுன்னா அவனை சேரில் உட்காருன்றது, இன்னொருத்தன் வந்தானா ஒரு மாதிரி இருந்தானா இந்த பக்கம் ஓரமாக நில்லு அப்படிங்கிறது. ஏன்னா வெளி தோற்றத்தை பார்த்து மதிக்கிறவர்களாக ஆகிட்டோம் நம்ம. அவன் முகத்தை பார்க்கறது, அல்லது அவன் படிப்பை பார்க்கறது, அவன் ஜாதியை பார்க்கறது, அவன் அந்தஸ்தை பார்க்கறது, அவன் வசதியை பார்க்கறது, அவனுடைய ரெசுமையை பார்க்கறது, அவன் எவ்வளோ கனெக்டடாக இருக்கிறான்னு பார்க்கறது, எவ்வளோ பெரிய ஆள்னு பார்க்கறது, அதை பார்த்து தான் மதிக்கிறோம். அதான் ஃபேவரட்டிசம்ன்ற வார்த்தையினுடைய அர்த்தம். வெறும் முகத்தை பார்த்து, வெளியே பகட்டை பார்த்து, அவன் இருக்கிற தோற்றத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மதிக்கிறோம். இவருடைய தோற்றம் அந்த கேடு அடைந்து பார்க்க கூட சகிக்க முடியாததாக இருக்கிறது. அங்கே என்ன அட்ராக்ஷன் இருக்கிறது? என்ன அட்ராக்ஷனாக இருக்குதுன்னா, நமக்காக, பாவிகளுக்காக இந்த கோலம் அடைந்தார். அவர் தன்னுடைய மகிமையை திறந்தாரு. அதுதான் அட்ராக்ஷன். இவருடைய அழகு என்ன? மக்களை கவர்ந்து இழுக்கிற அழகு என்ன? நான் உயர்த்தப்படும் போது எல்லாரும் என் பக்கம் இழுத்துக் கொள்வேன்றாரு. அது என்ன அழகு? ஏன் இழுத்துக் கொள்ளப்படுகிறார்? இந்த கோர காட்சியினால் கவர்ந்து ஏன் இழுக்கப்படுகிறார்கள்? ஏன்னா இப்படிப்பட்ட அன்பு எங்கேயுமே கிடையாது. இப்படி எவரும் ஒருவரை நேசித்தது கிடையாது. அதுவும் பாவிகளை இப்படி ஒருவர் நேசித்தது கிடையாது. அதுதான் அட்ராக்ஷன்.